மாகாண சபை தேர்தல் நிச்சயம் நடைபெறும் என்று ஜேவிபி கூறுகிறது. மாகாண சபை தேர்தலை கண்டு தாம் ஒருபோதும் அஞ்சப்போவதில்லை எனவும் உரிய முறைப்படி அவை நடத்தப்படும் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் ஜாப்பா அபேவர்தன விடுத்த சவாலுக்கு பதிலடி கொடுத்து கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு கூறினார். அரசின் மீதான மக்கள் செல்வாக்கை அளவிடுவதற்கு மாகாண சபை தேர்தல் ஒன்றும் அவசியமில்லை. கடந்த பொதுத் தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தல்களில் மக்கள் வழங்கிய தெளிவான ஆணையின் அடிப்படையிலேயே இந்த அரசு இயங்கி வருகிறது. லக்ஷ்மன் ஜாப்பா அபேவர்தன போன்றோர் இந்த அரசியல் செல்வாக்கை மீட்டெடுக்கவே, இழந்த அரசியல் செல்வாக்கை மீட்டெடுக்கவே இத்தகைய சவால்களை விடுகின்றனர். மாகாண சபை தேர்தல் முறைமைகளில் உள்ள சிக்கல்களை திறந்து முறையான ஜனநாயக ரீதியிலான தேர்தலை நடத்தவே நாம் திட்டமிட்டுள்ளோம். இதில் எதுவித அரசியல் காலதாமதமும் இல்லை. கடந்த கால ஊழல் மற்றும் மோசடிகள் குறித்து அரசு எடுத்து வரும் கடும் நடவடிக்கைகளில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவே எதிர்க்கட்சியினர் தற்போது தேர்தல் கோஷத்தை எழுப்புகின்றனர். எமது முதன்மை நோக்கம் நாட்டை பொருளாதார ரீதியாகவும் ஊழலற்ற நிர்வாக ரீதியாகவும் கட்டி எழுப்புவதாகவும் அதற்கு தடையாக இருக்கும் எவ்வித அழுத்தங்களுக்கும் அரசு அடிபணியாது எனவும் அமைச்சர் தெரிவித்தார்.